உங்கள 98.5% மக்களுக்கு தங்களுடைய வருமானம் என்னவென்று தெளிவாக தெரியும். மாசம் எவ்வளவு சம்பாரிச்சிருக்க, வருஷம் எவ்வளவு சம்பாரிச்சிருக்க கணக்கு போட்டு அதுக்குள்ள 2.5 பாகத்தை பிரிச்சு 10,000 ரூபாய் இவருக்கு வருமானம். இந்த 10,000த்துல 2.5% 250 ரூபாய். அவ்வளவுதான். 10,000த்துக்கு 250 ரூபாய பிரிச்சு 10,000 ரூபாய் வருமானம் வச்சுக்கோங்க. 250 ரூபாய் பிரிச்சு இது அல்லாவோட காசு, இதை திண்டா ஹராமு, இதை தொற்றப்படாது, நம்ம இதை உடனே செலுத்திடணும். அஜரத்தை இங்க வாங்க, குரானை துறங்க. யார் யாருக்கு இந்த பணத்தை கொடுக்க சொல்லியிருக்காங்க? அல்ல ஜக்காத் பணத்தை பந்துக்கள், சொந்த பந்தத்துல வசதி இல்லாதவங்க ஃபர்ஸ்ட், ஏழைகள், அடிமைகளை மீட்டல், வழிபோக்கர்கள், வசதியற்ற ஏழைகள், அவங்க லிஸ்ட் படி போடுங்க. அஜரத்து இந்த 250 பிரிச்சு ஆளுக்கு 50 ரூபா கொடுத்துருங்க, இல்ல ஒரே ஆளுக்கு கொடுத்துரு. அடிமைகளை மீட்க இப்ப அடிமை இல்ல, ஜெயில இருக்க கைதிகளை மீட்க கொடுத்துருக்கலாம். எவனாவது கொடுத்தியா? நீ 36 பேர் ஜெயில கிடக்குறான்ல, நீ எங்கடா செய்ய போற? திருட்டு பயன், அல்லாத்தையே ஏமாத்துறவன். நீ எல்லாம் முஸ்லீமா? உன் கூட நின்றுட்டனே, உன் கூட தொழுக வந்துட்டனே, உனக்காக என் வாழ்க்கையை அழிச்சிட்டனே, நஷ்டப்பட்டு விட்டேன். நடுங்குகிறது நெஞ்சு, நெஞ்சு நடுங்குகிறது. இந்த அற்ப விசுவாசிகளுக்காக அல்லாவையே ஏய்த்து பிழைக்கும் இந்த கூட்டத்திற்காக நம் வாழ்க்கையை விரயம் பண்ணி விட்டோமே. இவ்வளவு தூரம் பகைகளை தேடிக்கொண்டோமே. இந்த பக்கம் முஸ்லிம்களின் பகை, இந்த பக்கம் அரசின் பகை, அந்த பக்கம் காஃபியர்களின் பகை, இவ்வளவையும் தேடிவிட்டோமே. இந்த அற்ப விசுவாசிகளுக்காக, இந்த அல்ப கூட்டங்களுக்காக இவர்களுக்கு நாம் பாதுகாப்பு அளிக்க போய் நம்மை நாமே இழந்து விட்டோமே. இவர்கள் அல்லாவையே ஏய்த்துக் கொண்டிருக்கிறார்களே. நான் செய்த தியாகங்கள் வீணோ விரயமோ? இவர்களை ஆராயாமல் தியாகம் செய்து விட்டோமோ? அல்லாஹ், இது என்ன இவ்வளவு பெரிய நஷ்டத்துக்கு நான் ஆளாகி விட்டேனே. இரவும் பகலும் தூங்காமல் விழித்துக் கொண்டிருக்கிறேன். என்னோடு இருக்கிற ஒவ்வொரு நண்பனுக்கும் தெரியும் எத்தனை இரவுகள் நான் அழுதிருப்பேன், தொழுதிருப்பேன். ஒவ்வொரு இடமாக என் கண்ணீர் சிந்தாத மண்பூமியே இல்லாத அளவு நொந்து விட்டேன், வெந்து விட்டேன். இந்த மக்களை திருத்துவதில் தோல்வியுற்றேன். இந்த காபியர்களை எங்களால் இஸ்லாமாக்க முடியும், ஆனால் முஸ்லிம்களை மூமீனாக்குவதில் பெருத்த தோல்வி கண்டேன்.